லங்காவியில் உள்ள ஒரு கோயிலில் வைக்கப்பட்டிருந்த திரிசூலத்தை காலால் மிதித்து சேதப்படுத்திய குற்றத்திற்காக தேடப்பட்டு வரும் தமீம்தாரி எனும் சர்ச்சைக்குரிய ஆடவர் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி நீதிமன்றம் வலியுறுத்தினாலும் நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டேன் என தெரிவித்துள்ளார். தாம் சட்டத்தை மீறுவதாக நினைக்க வேண்டாம் என்றும், தாம் ஒரு போராளி, எதற்கும் பயந்து ஓடவில்லை, தம்மை தற்காத்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போராளியான தமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் நீதிமன்றத்தின் அழைப்பை நிராகரிப்பதாக தமீம்தாரி அவருடைய சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 17ஆம் தேதி தமீம்தாரி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் மே 15ஆம் தேதி வரை கெடு விதிப்பதாகவும் லங்காவி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் தமீம்தாரி நீதிமன்றத்தில் ஆஜராவதை நிராகரித்துள்ளார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தமீம்தாரி நீதிமன்றத்தில் ஆஜராக 2 மாத கால அவகாசம் வேண்டும் என்று அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ள நிலையில், தாம் குப்பைகளை சுத்தம் செய்வதை தொடரவிருப்பதாகவும் அதனால் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு விருப்பமில்லை என்றும் தமீம்தாரி வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் KLIA முனையம் ஒன்றின் சர்வதேச புறப்பாடு பிரிவில் உள்ள கட்டுப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் சீன நாட்டவர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டார். அந்த பெண் நேற்று மதியம் சுமார் 1:35 மணியளவில் செல்லுபடியாகும் விமான டிக்கெட் இல்லாமல் தானியங்கி சோதனை சாவடியை கடந்து சென்றதாக KLIA காவல்துறை தலைவர் ரவி தெரிவித்தார். பாதுகாப்பு பணியாளர்கள் அவரை சோதிக்க முயன்ற போது அவர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து KLIA துணை போலீசார் அவரை கைது செய்தனர். நண்பர்களுடன் விடுமுறைக்காக அந்த பெண் ஏப்ரல் 30ஆம் தேதி மலேசியாவிற்குள் நுழைந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக ரவி கூறினார். பக்காத்தானுக்கு எதிராக பரிசான் தேர்தலில் போட்டியிட்டால் பரிசானுக்கு சமாதி கட்டும் தேர்தலாக அது அமையும் என்று ஜொகூர் மாநில பக்காத்தான் தலைவர் அமினுல் ஹூடா ஹசான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூட்டணியில் இருக்கும் போதே ஜொகூரில் பரிசான் தனித்து போட்டியிடும் என்று ஜொகூர் மாநில மந்திரி பெசாரும் ஜொகூர் மாநில பரிசான் தலைவருமான டத்தோ ஓன் ஹபீஸ் காசி ஆணவமாக பேசுகிறார் என்று அமினுல் ஹூடா ஹசான் குற்றம் சாட்டினார். பரிசான் தனித்து போட்டியிட்டால் பக்காத்தானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும், ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் 56 சட்டமன்றங்களிலும் பக்காத்தான் தனித்து போட்டியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். என்ன ஆனாலும் சரி, இப்போதே பக்காத்தான் தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும், ஜொகூரின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பக்காத்தான் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்றும் அமினுல் ஹூடா ஹசான் பக்காத்தான் தலைமைக்கு வலியுறுத்தினார். தலைநகர் சங்காட் அடுக்குமாடி வணிக வளாகத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 152 வெளிநாட்டு பெண்களை குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. இன்று அதிகாலை மேற்கொண்ட சோதனையில் சம்பந்தப்பட்ட வணிக வளாகத்தில் இருந்த 240 பேரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் 152 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் அனைவரும் 21 வயது முதல் 32 வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. வணிக வளாகத்தின் முதல் மாடி முதல் 6ஆம் மாடி வரையில் பல அறைகள் பாலியல் தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் ஒவ்வொரு அறைகளுக்கும் 50,000 ரிங்கிட் முதல் 1 லட்சம் ரிங்கிட் வரை வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் சீனா, தைவான், வியட்நாம், மியான்மர், பங்களாதேஷ், இந்தோனேசியா, துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வணிக வளாகத்தில் குறிப்பிட்ட ஒரு சில தொழிலதிபர்கள் அல்லது அழைப்பு விடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கப்பட்டு வந்ததாகவும், பொதுமக்கள் நுழைவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சந்தேகத்தின் பேரில் தேசிய குடிநுழைவு துறை சோதனையை மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளது. PKR கூட்டத்தில் இரு கும்பல்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் கலவரமாக மாறியது. இச்சம்பவம் நேற்று சனிக்கிழமை கோலாலம்பூர் PKR கூட்டத்தில் நிகழ்ந்திருப்பதாகவும், காவல்துறை இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் PKR கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் ஃபுசியா சலே தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிப்பதிலும் கிராம தலைவர்களை நியமிப்பதிலும் முறையான வரையறைகளை பின்பற்றவில்லை என்பதால் கோலாலம்பூர் PKR தலைவர் சிவபாலனுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கோலாலம்பூர் PKR உறுப்பினர்கள் முன்மொழிந்துள்ளனர். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாமலும் தீர்மானத்தை ஏற்க முடியாது என்றும், PKRின் தேசிய பொறுப்பாளர் மட்டுமே தீர்மானத்தை அங்கீகரிக்க முடியும் என்பதால் கோலாலம்பூர் PKR தலைவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நிராகரிக்கப்பட்டுள்ளது.
இதனை ஏற்றுக்கொள்ளாத PKR உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது இரு கும்பலுக்கும் இடையில் கலவரம் ஏற்பட்டது. சுமார் 20 நிமிடங்களுக்கும் மேலாக இரு கும்பலுக்கும் இடையில் ஏற்பட்ட கலவரம் குறித்து சுங்கைபுலோ மாவட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் குலசலங்கூர் மாவட்ட PKR தலைவர் சிவபாலன் தெரிவித்தார். ஒற்றுமை கூட்டணியில் பக்காத்தான் ஆதரவாளர்களும் பரிசான் ஆதரவாளர்களும் முரண்களில் ஈடுபட்டாலும் பினாங்கில் பரிசானும் பக்காத்தானும் சுமூகமான உறவில் இருப்பதாக பினாங்கு மாநில முதலமைச்சரும் பினாங்கு மாநில பக்காத்தான் தலைவருமான சவுகோன்யோ தெரிவித்துள்ளார். பக்காத்தான் மற்றும் பரிசான் கூட்டணிகளின் தலைவர்கள் நல்ல புரிந்துணர்வுடன் இருக்கிறோம் என்றும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் நிலவும் சிக்கல்கள் ஆட்சிக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிலையான அரசாங்கம் அமைந்தால் மட்டுமே மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை அந்த அரசு வழங்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் இந்த ஆட்சியை நம்புவதற்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து பினாங்கில் பரிசானும் பக்காத்தானும் ஒத்துழைத்து ஆட்சியை நடத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொண்டால் பொது தேர்தலில் நம்பிக்கையான வாக்குகளை பக்காத்தான் பரிசான் கூட்டணி பெறும் என்கிற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக சவுகோன்யோ தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.